நாளிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், பழைய பாட்டின் புஸ்தகம் 1091 பக்கம், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். படிப்பீங்களா? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அருமையானவர்களே, என்னுடைய சாட்சியை சொல்ல முடியும்னு விரும்பினேன், ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறது. முடிந்தால் என்னுடைய செய்தியின் கடைசியில் செய்தியின் ஊடாக நான் உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்வேன். ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் இங்கே காண்கிறோம். தொடர்ந்து பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். தொடர்ச்சியாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆக இந்த பழைய பாட்டின் காலத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த நாளின் இந்த நேரத்தில் நம்மை பார்த்து சொல்கின்றார், மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நீங்க பலவிதமான ஆசீர்வாதங்களை நினைத்து இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம், இல்லையா? ஒரு வாக்கு தத்தத்தை நாம் வாழ்க்கையில சொந்தமாக்க வேண்டுமே ஆனால் சில சட்ட திட்டங்கள் உண்டு, இல்லையா? நான் பொதுவாக சொல்லுவேன், எந்த ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு சட்ட திட்டங்கள் உண்டு, இல்லையா? அந்த சட்ட திட்டங்களை நாம் உட்பட்டு நடந்தால் மட்டும்தான் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுமே தவிர அந்த சட்ட திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால், இல்லையா, அதற்கு நாம் உடன்படாவிட்டால் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் நிறைவேறாது. இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, சில வாக்குத்தத்த வசனத்துக்கு அதனுடைய அந்த நிபந்தனைகள், சட்ட திட்டங்கள் இந்த வசனத்துக்கு முன்னதாக கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது பின்னாக எங்கேயாவது கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லை என்றால் வேத புஸ்தகத்திலே வேறு பகுதிகளிலே அது கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் அதை தேடி கண்டுபிடித்து அந்த சட்ட திட்டங்களுக்கு, அந்த நியமத்துக்கு நாம் உட்பட்டு நடந்தால் மட்டும்தான் அந்த வாக்கு தத்துவம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யும்? நிறைவேறும். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், இன்று முதல் நான் உங்களை, இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? செழிப்பான உபதேசம். எங்க பார்த்தாலும் என் உபதேசம் செழிப்பான உபதேசம், ஆசீர்வாதமா இருப்பாய், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு பிறகுள்ள காரியங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொல்லி மொழிக்கிட்டே போயிடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் இந்த வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் அதற்கும் சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. அதை நாம் கை கொள்ள வேண்டும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் வேகமா படிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர் சொல்லுகின்றார், மகனே மகளே, நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். இங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, ஏழையோ பணக்காரரோ அதை குறித்து கவலை இல்லை. வேதம் சொல்லுவது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது, இல்லையா? அப்படியே நான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்றால் என்ன, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றது, நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் என்றால் என்ன? அதை வைத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்திலே நாம் தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். தீமை என்று சொல்லும் போது சாத்தானால் கொண்டு வரப்படுகின்ற அனைத்து காரியங்களும் தீமையான காரியங்கள். நம்முடைய தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கின்ற, இல்லையா, தேவனுக்கு விருப்பம் இல்லாத அத்தனை காரியங்களும் தீமையான காரியங்கள். அந்த உலகத்துல நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கின்ற, தேவனுக்கு விருப்பம் இல்லாத தீமையான அனைத்து காரியங்களையும் என்ன செய்யணும்? நம்ம வெறுக்கணும். வெறுக்காவிட்டால் நாம் ஒருபோதும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. இல்ல, தொடர்ந்து வீட்டில் வாசிங்க. அது அருமையான வசனங்கள். அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்கும்போது 27ஆம் வசனம் வரையிலும் நீங்க முக்கியமான காரியம் அறிந்து கொள்ள முடியும். இங்க பாத்தீங்கன்னா மோசேயானவன் என்ன செய்ய பாருங்க, பார்வோன் குமார்த்தியின் மகன் என்று எண்ணப்படுகின்ற அந்த உன்னதமான பாக்கியத்தை அவன் வெறுத்தான், இல்லையா? பொதுவாக எகிப்து என்றால் பாவத்துக்கு அடையாளம் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த பார்வோன் குமார்த்தின் மகள் வாழ்ந்த இடம் எங்க? எகிப்து தேசம். இந்த மோசே அந்த எகிப்து தேசத்திலே பார்வோன் குமாரத்தின் மகனாக வளர்க்கப்படுகிறான். அவன் வளர்ந்து பெரியவனான போது அவன் வெறுக்கினான். பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்து ஓடி போயிட்டான், புறப்பட்டு போயிட்டான், இல்லையா? தீமையான காரியங்களை மோசே வெறுத்து விட்டான் என்று நாம் இங்கே அதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் சங்கீதம் அந்த 9ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்துல என்ன இருக்குது? சுத்தம் இருக்குது. சொல்லுங்க பாருங்க, சுத்தமான தேன், இல்லையா? கலப்படம் இல்லாத தேன். எண்ணெய் சொன்னா சொல்லுவாங்க கலப்படம் இல்லாத சுத்தமான எண்ணெய். அதே பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல என்ன இல்லை? எந்தமான அழுக்குகள் கிடையாது, சுத்தமானது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சுத்தமானது மட்டுமல்ல, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமா இருக்குது என்று வேதம் சொல்கிறது, இல்லையா? அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம என்ன செய்யணும்? வளரணுமா வேண்டாமா? வளரணும், இல்லையா? அதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயத்துல நாம் வளர வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். வாசிங்க. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்க. கண்ணி என்று சொன்னால் ஆபத்து. நீங்களும் நானும் மனுஷருக்கு பயப்படுவோமே ஆனால் அது நமக்கு என்ன செய்யும்? கண்ணியை வருவிக்க, ஆபத்தை விளைவிக்க கூடதான் மனுஷருக்கு பயப்படுகின்ற பயம். நாம் ஒருபோதும் மனுஷருக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த தேவனாய் கர்த்தருக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? பயந்து நாம் ஜீவிக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 120 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பயப்படுகின்ற பயத்தினால் என் உடம்பு சிலிர்க்கிறது என்று சொல்லுகிறார். சிலிர்ப்பு, இல்லையா? இப்போ நான் சொல்லுகிறேன், உட்கார்ந்து நல்ல ஆண்டவரை வொர்ஷிப் எல்லாம் பண்ணணும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு பாம்பு உள்ள வந்துட்டுன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம இப்படி இருப்போமா? ஓடுதா? இங்க அங்க மேல குதிச்சு சாடிடுவாங்க, ஆழத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க, இல்லையா? உடம்பெல்லாம் சிறுக்கும். இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என் உடம்பு என்ன செய்கிறது? சிலிர்க்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தினாலே நம்முடைய உடம்பு என்ன செய்யணும்? சிலிர்க்கணும். அதைத்தான் நம்ம விரும்புகின்றார். அந்த சிலிர்ப்பு நமக்குள்ள இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க.
தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் நமக்குள்ள இருக்குமே, நம்முடைய உடம்பு என்ன செய்யும்? சிலிர்க்கும். அழகான ஒரு வசனம். இந்த வசனத்தை நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வேத புஸ்தகத்திலே ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு என்னுடைய ஞாபகத்தில் வரும். அவன் யார் தெரியுமா? யோசேப்பு. யோசேப்பை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இல்லையா? யோசேப்பு என்பது எத்தனை சகோதரர்கள்? 12 சகோதரர்கள் இல்லையா? இந்த 11 சகோதரர்களும் யோசேப்பை வெறுக்கின்றார்கள், யோசேப்பை பகைக்கின்றார்கள். அது நிமித்தமாக யோசேப்பை கொண்டு போய் ஒரு பாலும் கிணற்ற தூக்கி போடுறாங்க இல்லையா? பிறகு அங்கிருந்து அவனை தூக்கி எடுத்து என்ன செய்யறாங்க? யாருக்கு விற்றாங்க? மீதியானியருக்கு விற்றாங்க. அவர்கள் கொண்டு போய் போத்திபாருக்கு விலைக்கு கொடுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பு போத்திபாரின் வீட்டுல சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த போத்திபாரினுடைய வீட்டுக்கு அதிகாரி யாரு? யாரு? இந்த யோசேப்பு தான் அதிகாரி. வீட்டுக்கு தலைவனும் அவன் தான். அப்ப நான் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். இப்ப எப்போ போத்திபாருக்கு காலையில வெளியே போகும்போது பணம் தேவை, யார்கிட்ட கேட்கணும்? யோசேப்பிடம் கேட்கணும். ஏன்னா யோசேப்பு தான் அந்த வீட்டுக்கு அதிகாரி, அவன் தான் அந்த வீட்டுக்கு தலைவன். எல்லாத்துக்கும் அவன் தான், எல்லா பொறுப்பும் யோசேப்பின் மேல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு நிலையில அந்த யோசேப்பு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். என்ன நடக்குன்னு தெரியுமா? வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க ஆரம்பிக்கிறது. அந்த போத்திபாரோட மனைவி இவன் மேல் ஆசை கொண்டு இவனை எப்படியாவது தன்னோடு கூட பாவத்துக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல வழிகளிலே முயற்சி பண்ணி கொண்டே இருக்கின்றார். பல வழிகளிலே தினந்தோறும் இந்த யோசேப்பை இந்த போத்திபாரோட மனைவி அவள் நச்சரித்து கொண்டே இருக்கிறாள். தினந்தோறும் நச்சரிப்பு, தினந்தோறும் நெருக்கம். யோசேப்பு பாருங்க, பார்த்தா வேற வழி இல்லை, உண்மையை சொல்லி என்று சொல்லி அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் நீங்க வாசிங்க பார்க்கிறேன் வேகமாக. அந்த 9ஆம் வசனம் படிங்க. இந்த வீட்டிலே என்னிலே பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்ப கவனிங்க, விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அருமையான வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், தயவுசெய்து கவனிங்க. நல்ல ஒரு வாலிப பருவம் இந்த யோசேப்புக்கு இல்லையா? ஒருவேளை இந்த யோசேப்பு போத்திபாரோட மனைவியினுடைய ஆசைக்கு இணங்கி இருந்தால் அந்த யோசேப்பு அதே வீட்டுல வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இல்லையா? உண்டா இல்லையா சொல்லுங்க, உண்டு இல்லையா? ஆனால் யோசேப்பு அதை விரும்பவில்லை. யோசேப்பு தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு மனுஷனாக, ஒரு வாலிபனாக வாழ்ந்து கொண்டிருந்தபடினாலே அவன் சொல்லுகிறான் பாருங்க, அந்த பாவம் அவனை எதிர்த்து வந்த போது அவன் சொல்லுகிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான வாலிப தம்பிமாரே, அருமையான வாலிப தங்கச்சிமாரே, நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு பாவம், ஒரு அசுத்தம், ஒரு அக்கிரமம் நம்மை ஆட்கொள்ள வரும்போது நமக்குள்ளே இந்த எண்ணம் எழும்ப வேண்டும். நான் தேவனுடைய ஒரு பிள்ளை, நான் அவரை வாழ்க்கையிலே சொந்த அடிச்சலாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நான் அவரை மாத்திரம்தான் நான் வணங்குகின்றேன், நான் அவருக்கு பயந்து ஜீவிக்கின்றேன். இந்த எண்ணம் நமக்குள்ளே வறுமையானால் நாம யோசேப்பு போல என்ன சொல்ல முடியும்? நம்ம சொல்லணும், ஒரு பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு தீமையான ஒரு காரியம் நம்மை ஆட்கொள்ள வரும்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பணும். என்ன கேள்வி? நான் தேவனுக்கு விரோதமாக உடன்பட்டு இல்லையா, தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவத்துக்கு நான் எப்படி உடன்படுவது? இந்த கேள்வி நமக்குள்ளே எழும்புமையானால் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, இந்த
பயத்தின் மூலமாகத்தான் அவன் அங்கே தப்பிக்கிறான். அதோட விடல பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். எப்படி ஓடிப்பான உங்களுக்கு தெரியும், சொல்ல அவசியம் இல்லை. அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறாங்க. அங்கேயும் பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்து சிறைச்சாலைக்குள்ள அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதை கவனித்த அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன செய்வான் தெரியுமா? அவனுக்கு மற்ற கைதிகளை பராமரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு அவன் கையிலே கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம். சில காலத்துக்கு பிறகு அங்கிருந்து அவன் விடுவிக்கப்படுகிறான். கவனிங்க, இந்த 30வது வயசுல, எத்தனை வயசு? 30வது வயசுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அந்த 38ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க வாசிக்க வேண்டாம், நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய பாலிய பருவத்துல தன்னுடைய 30வது வயதுல அவனை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்துகின்றார்கள் இல்லையா? பார்வோன் அவனுக்குள்ள இருந்த விசேஷித்த ஆவியை கண்டபடியினாலே, அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயத்தை அவன் அறிந்து கொண்டபடியினாலே என்ன செய்யணும் பாருங்க, அவன் தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்புடைய விரல்ல போட்டு அவனை தன்னுடைய 2ஆம் ஸ்தானத்திலே அமர வைத்து, அது மாத்திரமல்ல எகிப்து தேசம் முழுவதையும் ஆளக்கூடிய ஒரு பெரிய ஒரு மந்திரியாக அவன் உயர்த்தப்படுகின்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எங்க போடப்பட்டவன் இல்லையா? குழியில போடப்பட்ட அந்த யோசேப்பு இப்பொழுது பாருங்க, அவன் உயர்ந்த நிலைமைக்குள்ளாக அவன் உயர்த்தப்படுகின்றான். எப்படின்னு தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ளே இருந்த தெய்வ பயத்தினால்தான் அவன் உயர்த்தப்படுகின்றான் இல்லையா? உயர்த்தப்படுகின்றான். அது மட்டுமா? நீங்க வீட்டுல போய் அதை படிங்க, பின்னான உள்ள வசனங்கள் நீங்க படிங்க. எந்த சகோதரர்கள் அவனை கொண்டு போய் பாலும் கிணத்துல போட்டார்களோ, எந்த சகோதரர்கள் அவனை கொண்டு போய் விலைக்கு விற்றார்களோ, அந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் வந்து அவனுக்கு முன்பாக மண்டியிட செய்தார். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பினுடைய அந்த உன்னதமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே இருந்த தெய்வ பயம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த தெய்வ பயம் இருக்குமேயானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எடுத்து உயர்த்துவார். எனக்கு அன்பான வாலிப தம்பிமாரே, வாலிப தங்கிச்சமாரே, நான் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்குமேயானால் நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்தி உன்னதமான ஸ்தலத்தில் உங்களை ஆண்டவர் அமர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகின்ற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் இல்லையா? யோசேப்பு சொல்ல பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அதான் அவனுக்குள்ள இருந்த தெய்வ பயம். அந்த பயம் நமக்குள்ள இருக்குன்னா கர்த்தர் நம்மளை எடுத்து உயர்த்துவார். இங்க சங்கீதங்களின் புஸ்தகம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 113ஆம் சங்கீதம் 7-8 வசனத்தை படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 113 7-8 வசனங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாக்கியம், எனக்கு அன்பான இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போ தெரியுமா? தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஆண்டவர் உங்களை எடுத்து உன்னதமான ஸ்தலத்திலே எடுத்து உங்களை உட்கார வைப்பார். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படணும், தேவனுக்கு பயப்படணும். நீங்க யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? யோபுவின் மேல்
கவனம் வைத்தாயோ. உத்தமனும் கவனிங்க, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சன்மார்க்கன் தான் இல்லை சொல்லவில்லை, அவன் சன்மார்க்கன் தான். ஆனாலும் அவனுக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் அவனுக்குள்ளே இருந்தது இல்லையா? யாரு சாட்சி கொடுக்கிறது? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். கேட்க பாருங்க, சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டுவிட்டு ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் இல்லையா? நம்ம குறித்து யார் சாட்சி கொடுக்கணும்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும். அல்லேலூயா. அதான் முக்கியமான ஒரு காரியம். இங்க யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் தேவனுக்கு பயந்தவன் இல்லையா? ஆனாலும் கூட பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரே நாள் அவருடைய ஆஸ்தி, ஐஸ்வர்யம், மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரையும் ஒரே நாளிலே அவன் இழந்து போகிறான். அது மாத்திரமல்ல, 10 அருமையான பிள்ளைகள், அந்த 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் அவன் இழந்து போகிறான். எல்லாம் போச்சு. இப்ப என்ன ஆகி போச்சு? அவனுக்கு கூட இருக்கிறது யாரு? மனைவி மட்டும்தான். அவனுடைய நிலைமை என்ன? சரீரத்தில் பருக்கள், புண்கள் சரீரத்தில். இவன் என்ன நினைச்சான் தெரியுமா? எல்லாரும் போயிட்டாங்க, வேலைக்காரர்கள் இல்ல, வேலைக்காரிகள் இல்ல, பிள்ளைகள் இல்ல, என் மனைவி இருக்கிறா, அவன் எனக்கு ஆறுதலா இருப்பான்னு சொல்லி நினைச்சு பார்த்தான். ஆனா மனைவி என்ன சொன்னா தெரியுமா? நீர் இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். இந்த கிராமங்களை சொல்லுவாங்க, எங்க ஊர்ல புருஷ மனைவி சண்டை பிடிக்கும் போது ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க? நீ செத்து போன்னு சொல்லுவாங்க. மனைவி புருஷன் பார்த்து சொல்ற வார்த்தை, நீ செத்து போ. இங்க அதான் பார்க்க பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் கூட இந்த யோபு சொல்லுகிறான், நீ பைத்தியக்காரி பேச போல பேசுகிறாய், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை இழப்புகள் மத்தியிலும், சரீரம் வியாதியினால் பாதிக்கப்பட்ட போதிலும் கூட அவன் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இல்லையா? அது மாத்திரமல்ல, சிநேகிதர்கள் எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பரிகாசம் பண்ணுகிறார்கள். அந்த பரிகாசத்தின் மத்தியிலும் கூட அவன் தேவனுக்கு பயந்து அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்க அந்த யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு பயப்படுகிறேன். யோபின் புஸ்தகம் 23. ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்திக்கிற போது அவருக்கு பயப்படுகிறேன். எல்லாம் போயிடுச்சு. சரீரத்துல வியாதி, பலகீனம், மனைவி கைவிட்டுட்டா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதும் கூட யாக்கோபு தேவனுக்கு மன்னிக்கும், யோபு தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தில் அவன் உறுதியாயிருந்தபடியினால் தான். நீங்க யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் இந்த 10ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது என்ன வாசிக்கின்றோம்? யோபு இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இரண்டத்தனையாய் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும், இந்த உலகத்திலே என்னென்ன ஆசீர்வாதங்களை இந்த யோபு இழந்து போனானோ, என்னென்ன நன்மைகளை இழந்து போனானோ, என்னென்ன ஆசீர்வாதங்களை யோபு இழந்து போனானோ, எல்லா ஆசீர்வாதங்களையும் இரண்டத்தனையாய் யோபு பெற்றுக்கொண்டான். எப்படி தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் அவனுக்குள்ள இருந்தபடினாலே கர்த்தர் யோபை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே தேவனுக்கு பயப்படுகின்ற பயம் நமக்குள்ளே இருக்குமேயானால் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க.
எது வந்தாலும் பயப்படாதீங்க. கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக நமக்கு இருக்கின்றார். யாக்கோபை யோசேப்பை ஆசீர்வதித்தவர் இல்லையா? இந்த யோபுவை ஆசீர்வதித்தவர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? சொல்லுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இல்லையா? ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், யாக்கோபை ஆசீர்வதித்தவர் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். நமக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் மட்டும் இருந்தா போதுங்க, ஆசீர்வாதம் தானே வரும். இந்த 128ஆம் சங்கீதத்துல அருமையான ஒரு 2 வசனங்கள் உண்டு. வாசிங்க பார்க்கலாம். 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் படிங்க. 128ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கவனிங்க, இந்த உலகத்துல பாக்கியவான் யாருங்க? நம்ம சொல்லுவோம் நல்ல வீடு, நல்ல உயர்ந்த வாகனம், நல்ல பணம் இருந்துட்டுனா நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. இங்க என்ன வாசிக்கின்றோம்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான் இல்லையா? இந்த உலகத்துல நீங்களும் நானும் தேவனுக்கு பயந்து ஜீவித்தா நம்மள யாருங்க? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் என்ன செய்யணும்? வளரணும். அதே அந்த சங்கீதம் 128ல 4ஆம் வசனம் பாருங்க. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். வீட்டை படிங்க, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உறுதியாய் புரிந்து கொண்டோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதம் வேணும்னா ஒரு காரியம்தான், நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி? ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்க, எனக்குள்ளே உமக்கு பயப்படுகின்ற பயத்தை தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அவருக்கு பயப்படுகின்ற பயத்தை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி எனக்கு ஏற்பட்ட ஒரு பலவீனத்து நிமித்தமாக நான் மனைவியும் நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றோம். நான் தான் வாகனத்தை ஓட்டிட்டு போனேன். பகுதி தூரம் சென்றவுடனே எனக்கு எல்லாம் நார்மலாக தெரிஞ்சது. நான் சொன்னேன், இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போயிடும்னு சொன்னேன். என் மனைவி தான் சொன்னாங்க, இல்லை வந்தாச்சு போகலாம்னு சொல்லி மருத்துவமனைக்கு சென்றோம். ஜெயசேரன் மருத்துவமனைக்கு அழகாக வண்டியை பார்க் பண்ணினேன், நடந்து தான் போனேன். ஆனால் மருத்துவர்லாம் பார்த்தாச்சுது, நிறைய டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. வெளியில் உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, ஐயா உங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ண சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எனக்குள்ளே பெரிய ஒரு கேள்வி. நான் கேட்ட ஆண்டவரே, நான் தானே வாகனத்தை ஓட்டிட்டு வந்தேன், நான் தானே வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் தானே நடந்து வந்தேன், எனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த ஒரு துக்கமான செய்தி? எனக்குள்ள பல கேள்வி எழும்பிக் கொண்டு இருந்தது. ஆனால் பதில் கிடைக்கல. ஐசியூவில் போட்டாச்சுது. அதன் 2 நாளுக்கு பிறகு என்னை பரிசோதித்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இருதயத்தில் 6 பிளாக், இருதயத்தில் 6 பிளாக் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் ஆக வேண்டும். அப்போ எனக்கு வயசு 75. எனக்குள்ள பெரிய கேள்வி, இந்த 75வது வயதில் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணணுமா என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே உண்டானது. என்னோட மகன் அரபு தேசத்தில் இருக்கிறான். அவனும் வந்துட்டான். அடுத்த நாள் அவன் சொல்லிட்டான், டேடி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் உங்களால் ஜீவிக்க முடியாது, செய்தான் ஆக வேண்டும் சொன்னான். வேறு வழி இல்லை. நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி எனக்கு இருதய ஆப்ரேஷன் நடைபெற்றது. 8 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தேன். இல்லத்துக்கு வரும்போது மருத்துவர் சில ஆலோசனைகள் கொடுத்தாங்க. இனிமேல் நீங்கள் 2 வீலர் ஓட்டக்கூடாது, 4 வீலர் ஓட்டக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் என்னுடைய மனைவியும் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இந்த தேசம் வந்த பிறகு அந்த நாளிலிருந்தே ஆண்டவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். உபவாச ஜெபம், இரவு ஜெபம், தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை பல சபைகளிலே செய்து கொண்டிருக்கின்றேன். அது எனக்குள்ளே பலமான கேள்வி எழும்பினது.
அந்த வார்த்தை. வீட்டுக்கு வந்தேன். உண்மையை சொல்லுவேன் பாருங்க, என்னால எழும்பி நடக்க முடியாத ஒரு நிலைமை, சரீரம் பலகீனம், வேதனை. 3 மாதங்கள் படுத்த படுக்கை தான், படுத்த படுக்கை. என்னால நம்பி ஜெபம் பண்ண முடியாது. வழக்கமாக நான் 4 மணிக்கு எழும்புவேன். ஜெபாரை மேல் மாடியில் இருக்கிறது. அங்கு போய் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணி குறைந்தபட்சம் 1 மணி நேரம் முட்டில் நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இன்றைக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. எனக்குள்ளே பெரிய கேள்வி, 3 மாதங்கள் தாங்க முடியாத வேதனை, ஜெபிக்க முடியல. ஆனாலும் பாருங்க, சரியாக 4 மணிக்கு என்னை தட்டி எழுப்பது போல ஒரு உணர்வு உண்டாகும். அப்படியே படுத்துக்கொண்டு நான் ஜெபிக்கிற பிரகாரம் ஜெபித்து கொண்டே படுத்திருப்பேன். 3 மாதங்களுக்கு பிறகு ஜெபரைக்கு போனேன். அங்கு போய் தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி தாழ்த்தி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் ஏதாயிலும் பாவங்கள் செய்திருந்தால் எனக்கு மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நான் வாழ்கின்ற நாள் முழுவதும் உமக்கு பயப்படுகின்ற பயத்தோடு கூட ஜீவிக்க எனக்கு பலன் தாரும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்னை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 21 வயதில் ஆண்டவரே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது நான் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னுடைய கடைசி ஓட்டம் முடிகின்ற அந்த நேரம் வரையிலும் உமது அன்பை ஜனங்களுக்கு சொல்லணும். நான் என்னை ஒப்பு கொடுத்திருந்தபடினாலே என் தேவ சமூகத்தில் சென்று என்னை தாழ்த்தி தாழ்த்தி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்ட, ஆண்டவரே, எனக்கு உமக்கு பயப்படுகின்ற பயத்தை தாரும் ஆண்டவரே. நான் மறுபடியும் எழுந்து உமக்கு ஊழியம் செய்யணும், உமது அன்பை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் தாழ்த்தி ஜெபித்த போது, பிரியமானவர்களே, அதே 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை தொடர கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் பெருமைக்கு சொல்லல. ஆபிரகாமை கர்த்தர் எத்தனாவது வயசுல ஊழியத்துக்கு அழைத்தாரு? 80வது வயசுல, இல்லையா? இந்த 80வது வயசு காலை வச்ச உடனே நினைச்சேன், இனி நமக்கு முந்தைய மாதிரி ஊழியம் செய்ய முடியாது. இனி நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் படுத்துரும், அவ்வளவுதான், இனி இருக்க முடியாது. ஆனா பாருங்க, அதன் பிறதான் பாருங்க, என்னுடைய ஊழிய பாதையில் ஆண்டவர் அநேக ஊழியத்தை ஆண்டு தந்து கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. நான் நேர்ந்ததுக்கு மேலாக, நான் எண்ணினதுக்கு மேலாக, இல்லையா, இந்த பலயத்தின் மத்தியிலும் நான் சொல்லப்போன எப்படி சொல்லுவேன், அந்த ஆபரேஷன் செய்யும் முன்னதாக செய்த ஊழியத்தை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவனுக்கு பலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் பெரிய பரிசுத்தமான நான் சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் நான் கேட்பேன், ஆண்டவரே, ஒவ்வொரு நாள், ஆண்டவரே, எனக்கு உமக்கு பயப்படுகின்ற பயத்தை தாரும். உமக்கு பயப்படுகின்ற பயத்தை நீர் எனக்கு தந்து நான் கடைசி மட்டும் உமக்கு ஊழியம் செய்யக்கூடிய பலத்தை தாருன்னு சொல்லி நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கண்பார்வை மாலை வேளையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், நாம் இதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமேயானால் ஒரே ஒரு காரியம்தான், நமக்குள்ளே ஆண்டவருக்கு பயப்படுகின்ற பயத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழும் போது உமக்கு பயப்படுகின்ற பயத்தை எனக்கு தாருமப்பா சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயமாக ஆண்டவர் நம் ஜெபத்துக்கு ஆண்ட பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கின்றார். அவர்தான் சொல்லுகிறார், மகனே மகளே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லையா? யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? கர்த்தருக்கு பயப்படுறவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. அப்ப நமக்கு என்ன வேணும்? பயம். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் வேணும், இல்லையா? அந்த யோசேப்புக்குள்ளே இருந்த பயம், அந்த யோபுக்குள்ளே இருந்த பயம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் சாட்சியாக அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.